வணக்கம். இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் விரிவா பேசலான்னு இருக்கோம். ஆமா. TAM, SAM அப்புறம் SOM. நெறைய பேரு, குறிப்பா தொழில் முனைவோர் எல்லாரும் எங்க வாடிக்கையாளர்னு நினைக்கிறாங்க. ஆமா, அது ஒரு பொதுவான ஆரம்ப கட்டத்துல வர்ற எண்ணம். ஆனா அது சரியில்ல இல்லையா? அதை எப்படி சரியா பார்க்கறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். உங்க ஆவணத்துல கூட இத சந்தை அளவீட்டு மும்மூர்த்திகள் அன்னு சொல்றாங்க. ஆமா, அது நல்லா பொருந்துது. ஏன்னா இது வெறும் ஆ, எப்படி சொல்றது? முதலீட்டாளர்களுக்கான வார்த்தைங்க மட்டும் இல்ல. ஓஹோ! உங்க வியாபாரத்தையே முழுசா பார்க்க உதவுது. அதாவது உங்க பெரிய கனவு சந்தை அது TAM. டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். கரெக்ட். அப்புறம் அதுல யதார்த்தமா நீங்க சேர செய்யக்கூடிய சந்தை அது SAM, சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட். சரி. வச்சு நீங்க ஜெயிக்கக்கூடிய சந்தை அது SOM, சர்வீசபிள் ஆப்டெய்னபிள் மார்க்கெட். இந்த மூணு முக்கியம். புரியுது. முதல்ல TAMல இருந்து ஆரம்பிக்கலாமா? உங்க குறிப்புகள்ல லிஷியஸ் உதாரணம் இருக்கு. ஆமா. லிஷஸ்க்கு இந்தியால இறைச்சி சாப்பிடுற எல்லாரும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி பேர். 90 கோடி பேரா? பெரிய நம்பர். ஆமா. அதுதான் அவங்களோட TAM. அவங்க தயாரிப்புக்கு இருக்கிற மொத்த சாத்தியக்கூறு. இது ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை மாதிரி. சரி. ஆனா இந்த 90 கோடியும் அவங்களால அடைய முடியுமா? அதுதான் அடுத்த கேள்வி. நிச்சயமா முடியாது. உடனடியா முடியாது. அங்கதான் SOM வருது. சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட். ஆமா. லிஷஸ் விஷயத்துல அந்த 90 கோடி பேர்ல நகரத்துல வசிக்கிற, ஆன்லைன்ல வாங்க பழக்கப்பட்ட, அந்த வசதி இருக்கிற இறைச்சி வாடிக்கையாளர்கள் மட்டும். அது எவ்வளவு வரும்னு சொல்றாங்க? அது தோராயமா ஒரு 8 கோடி பேர்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. பாருங்க, 90 கோடியில இருந்து 8 கோடிக்கு வந்துருச்சு. ஆமா, பெரிய வித்தியாசம். ஜெப்டோ உதாரணமும் கொடுத்திருக்கீங்க. ஆமா, ஜெப்டோக்கு பாத்தீங்கன்னா வேகமா டெலிவரி வேணும். ஆன்லைன்ல மளிகை சாமான் வாங்குற வசதி இருக்கிற நகர்ப்புற மக்கள் தான் அவங்க. டாம்ல இருந்து சாம்க்கு வர்றப்போ எண்ணிக்கை குறையிறது ரொம்ப இயல்பு. அதுதான் யதார்த்தம். அப்போ கடைசியா சாம், இதுதான் நிஜமான ஆடுகளம்னு சொல்றீங்க? கரெக்ட். சர்வீசபிள் அப்டெய்னபிள் மார்க்கெட். இப்போ உடனடியா நீங்க யாருக்கு விற்க முடியும்? லிஷியஸ்க்கு இது யாருன்னா, அவங்க செயலி இருக்கிற, அவங்க டெலிவரி பண்ற முக்கிய நகரங்கள்ல இருக்கிறவங்க. அது சுமார் 1.5 கோடி. ஆமா. சுமார் 1.1 to 1.2 crores பேர். ஜெப்டோக்கு பாத்தீங்கன்னா, அவங்க டாக் ஸ்டோர்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற வாடிக்கையாளர்கள். ஓஹோ, ரொம்ப குறிப்பிட்டமான பகுதி. ஆமா. ஸ்கிப்பி ஐஸ் பாப்ஸ் கூட ஆரம்பத்துல அவங்க வெப்சைட், அமேசான், சில கடைகள்னு ஒரு குறிப்பிட்ட குரூப் கிட்ட தானே போனாங்க. அது அவங்க SOM. இங்க தான் அவங்க கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது உங்க உடனடி செயல் திட்டம் வேலை செய்யும். உங்க குறிப்புகள்ல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. நீங்க ஒரு 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள துறையை மாத்த நினைக்கலாம். அது உங்க TAM இருக்கலாம். ஆனா உங்க விளம்பரம், சேல்ஸ் டீம், டெலிவரி எல்லாம் வெறும் 5 நகரத்துக்கு மட்டும்னா? அப்போ அந்த 5 நகரம் தான் உங்க SOM. அந்த 50,000 கோடி அப்போதைக்கு ஒரு கற்பனை தான். நீங்க ஜெயிக்க வேண்டிய முதல் கலம் உங்க SOM தான். சரி சரி. அப்போ இந்த TAM, SOM சரியா புரிஞ்சுக்கிறதுனால என்னென்ன நல்லது நடக்கும்? முதல்ல உங்க விலை நிர்ணயம் சரியா பண்ண முடியும். ஏன்னா உங்க உண்மையான வாடிக்கையாளர் யாருன்னு தெரியும். ஓகே. ரெண்டாவது, முதலீட்டாளர்கள் உங்களை நம்புவாங்க. ஏன்னா நீங்க யதார்த்தமா யோசிக்கிறீங்கன்னு தெரியும். வெறும் கற்பனையா பேசலன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆமா, அது முக்கியம். மூணாவது, உங்க டீம் எதுல கவனம் செலுத்தணும்னு தெளிவு வரும். ஆரம்பத்திலேயே பெரிய இலக்க நோக்கி ஓடி சக்தியை வீணாக்காம ஜெயிக்கிற இடத்துல கவனம் செலுத்தலாம். முதல்ல SOMல ஜெயிச்சு காட்டணும். சுருக்கமா சொல்லணும்னா, டாம் ஒரு பெரிய கனவு வழிகாட்டி மாதிரி. சாம் அதை நோக்கிய ஒரு யதார்த்தமான திட்டம். ஆனா SOM தான் இப்போ நீங்க நிக்கிற இடம், உடனடியா வேலை செய்ய வேண்டிய இடம். இத பிரிச்சு பார்த்தாலே பாதி குழப்பம் தீர்ந்த மாதிரி. அருமையா சொன்னீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. நீங்க இருக்கிற தொழிலையோ இல்ல உங்களுக்கு ஆர்வமான வேற ஏதாவது ஒரு துறையிலையோ இந்த TAM, SAM, SOM பார்வையை கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். அப்படி பார்த்தா நீங்க இதுவரைக்கும் யோசிக்காத சில தடைகள் தெரிய வருதா? இல்ல நீங்க கவனிக்காம விட்ட சில உடனடி வாய்ப்புகள் கண்ணுல படுதா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.